ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 8/6/2026 இன்றைய தினம் அன்னதானம் 50 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் சார்பான அன்னதானம். நேற்றுக்கு 70 நபர்களுக்கு தான் அன்னதானம். மீதி அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் சார்பான அங்கே நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன்னா இங்க அன்னதான உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் அப்படின்னா யாரும் உபயதாரர்கள் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு 8/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். கே சிவசுப்பிரமணியம் ஐயா அவங்களுடைய வருடாந்திர திதியை முன்னிட்டு 50 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சித்தூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. கே சிவசுப்பிரமணியம் ஐயா அவங்களுடைய வருடாந்திர திதி, அவங்க ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஐயாவுடைய குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். கே சிவசுப்பிரமணியம் ஐயா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல மனதார வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். மலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாப்பிடலாம். शिवशंकरा हर हर शंकरा अरुणाचलनेश्वरा ओम शिवशंकरा हर हर शंकरा अरुणाचलनेश्वरा நினைவினில் வாழும் உன் திருக்கோலம் நிலை பெறும் நேரம் ஒளிமுகத் தோற்றம் மலையன விரிகிறதே சிவனே நிம்மதி மலர்கிறதே. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 8/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு 8/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். மீதி 50 நபர்களுக்கு இன்னைக்கு ஒருத்தங்க கொடுத்திருக்காங்க. அவங்களை தவிர்த்து இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான். நமக்கு சிறுக சிறுக கொடுக்குறவங்க இது எல்லாமே ஒன்னா போட்டு மற்றும் அன்னதானமே இல்லைனாலும் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாக அந்த அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. நமச்சிவாய அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரவர்களால எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம் 50 நபர்களுக்கு மட்டும் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. ஓம் நம சிவாய நமக. நடக்கவே முடியலையே.
வாங்கோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா? வாங்கோ, எந்த ஊரு நீங்க? மேல்மலையனூர். மலையனூர், மேல் மலையனூர், அங்காள பரமேஸ்வரி கல்யாண மண்டபம். சாப்பிட்டியா காலைல? என்ன சாப்பிட்டேன்டா? என்ன சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டேன்? அதான் சாதம் கொடுத்தியே. அப்புறம் என்னமோ கொடுத்தடா அண்ணா. அவெல்லாம் ஏன் வரல? வராங்க வராங்க. வராடா. இப்பெல்லாம் என்னடா என்ன பாட்டிய? உங்க அன்னதானத்துல வெறும் போலீஸ்காரரே வர. ஏன்டா போட்டா? ஏன் அந்த கப்பு தயிர் தான் குடிச்சிக்கல? குடிச்சுட்டேன். அப்புறம் இருக்கட்டும். சக்கரை போட்டு தயிர் கேட்ட கொடுத்தல. வாங்க வாங்க. அங்கெல்லாம் பலமாக்குது பாட்டிய. ஆமாண்டா. என்ன சாப்பிட்டாடா? சாப்பாடு வாங்கிக்கினாரு. வாங்கிட்டு போறாரு. சரி. வெல்கம் கேர்ள் இவங்க. ரிசப்ஷன்ல கூப்பிடுவாங்கல்ல, வாங்க வாங்கன்னு, அந்த மாதிரி. ஆமா, கல்யாணத்துல வாங்க வாங்கன்னு கையெடுத்து கூப்பிட்டு கும்பிடுவாங்கல்ல, வாங்க வாங்க வணக்கம் வாங்கன்னு. கல்யாணம் வேலை அதிவேகம் நாரதரும் வெதிரிக்கும் மலைக்குள் சென்று உன் வேலாயுதத்து கேட்ட பெண்மையில் ஒன்றி வைத்தார் வேடருபோன் நீ எடுத்து வேடிக்கையாய் சென்று வருவாய். என்ன பொண்ணே வள்ளியாரே, என்ன கொல்ல நினைந்த விதம் எனக்கும் தெரியலையே. தேனும் தினை மாவுக்குள்ளே. இந்த பன்னீர் வச்சுக்கோ, வரவங்களுக்குலாம் தெளிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடு, கரெக்டா இருக்கும். பன்னீர் வாங்க. நல்லா இருக்கேல? நல்லா இருக்கேல? சரி. என்ன பன்னீர் வச்சுக்கோ, சந்தனம் வச்சு எல்லாரும் தண்ணி தெளிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடு. சரி. சரியா? நல்லதுதான்டா. நல்லதுதான். பன்னீர் வாங்கணும். எங்க இருக்குமோ தெரியல. அங்க இருக்குமா? வாங்கிட்டுமா? அப்புறம் ஆட்டும். இப்ப இன்னைக்கு முடியட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட காலைல? சாப்பிட்ட நீ தானே என்னமோ போட்டு சாதம் போட்ட. நீ தான் போட்ட எல்லாம். என்ன சாமி நீங்க? என்ன வாங்கினீங்களா பார்சல்? மன்னார் சாமி. மதியானத்துக்கு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிடுங்க. மதியானத்துக்கு நைட்டுக்குமா? சரி சரி, பரவாயில்லப்ப. டேய், அந்த இது அழிச்சுன்னு போடுறேன் நீ எங்க? ரமணாசிரமம். ரமணாசிரமம், கந்தாசிரமம், பழகுண்டு சுப்பிரமணியர். சிவசங்கரா ஹர ஹர சங்கரா இறைவா அருணாச்சலேஸ்வரா. ஒரு கோயில் பூஜை பண்றவர், அங்க நேர அண்ணாமலை கோயில் பூஜை பண்ற ஐயர் அவரு. எந்த கோவில் நீங்க? எந்த ஊரு? அண்ணாமலையார். மாமா கூட மாட இருப்பேன். காமேஸ்வர மாமா. காமேஸ்வர மாமா. இல்ல, நீங்க சொல்றத சொல்லுங்க, அவங்க பேசுறது பேச. நீங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்காதீங்க. இவர் வந்து பாண்டிச்சேரி கவர்னர். இவரு பாண்டிச்சேரி கவர்னர். பாண்டிச்சேரியா? ஆமா. நல்லா இருக்கேவா? வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. எல்லாரும் ஒரு அமங்கலம் பண்ணி உட்காந்துக்கிற பாட்டி நீ. அன்னதானம் யார் யார் கொடுக்குறாரோ பகவானே, ஆண்டவனே, முருகா, பாலிசா, எந்தன் கூல தெய்வம், எந்தன் கூல தெய்வம் கந்த சுப்பிரமண் இஷ்டமாய் கார்பார். விபூதி கொடுத்தால வெளி மண்டபத்தில் விசிறிய எடுத்தால பாரி
மாதிரி இரண்டரத்துக்கு அன்னங்கள் அளித்தாலும் ஆண்டவர் மகிமையே சுப்பிரமணியர் மகிமையே சொல்போம் மகன போமா. அந்த தீபாரண அடுக்கார்த்திலாம் ஏற்றுவாளோ ஆமா. அந்த அடுக்கார்த்தி ஏற்றும்போது இந்த விசிறி மட்டி எப்படி அங்கே ஆத்துக்காரு கடலூர் போடலீஸ் தேவஸ்தானம் ஒரு பொண்ணுக்கே பேர் வச்சிருக்கேன். பெரிய நாயகி ஒரு பொண்ணு பேர் சாவித்திரி, ஒரு பொண்ணு பேர் செல்லம்மா. பெரிய நாயகி நல்லா இருந்ததாப்பா. நல்லா இல்லைன்னு சொல்ற ஒரு வாய் இருக்குதாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. 14 கிலோமீட்டர்ல சிறந்த சாப்பாடு உழவார பணி செஞ்ச அந்த தெய்வங்களுக்கும் ஒரே கூட்டு செய்யற கஷ்டம் அந்த தொழிலாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சரிடா கண்ணா. தொழிலாளர்கள் இன்னைக்கு அவரு நீடூடி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். கண்ணன், என் பேர் கண்ணன் தான். கண்ணா வரேன். வாங்க, போயிட்டு வாங்க. ஒரு பாட்டி கிடைச்சிட்டாங்க. சாப்பிட்டேல நல்லா இருந்ததா? பிரமாதம். நமச்சிவாய் வாங்க சார். நமச்சிவாய் போயிட்டு சாப்பிட்டேல நல்லா இருந்ததா? அது வாங்க போயிட்டு வாங்க. பெரிய போட்டாலே இருக்குங்க. அந்த பெரிய போட்டல இருக்கு பாட்டி தான். சாவித்திரி பாட்டி தான் இவங்க, அவங்க சித்தி. அப்படிங்களா? எந்த ஊர் சாமி? நீ சாமி எந்த ஊரு? மலைக்கு அந்த ஊர்ல இருக்கேன். அதான் என்ன மலைக்கு அந்த மலைக்கு அந்த பக்கம் அந்த ஊர் பேரு அதுதான். நமச்சிவாய நமக. இன்னைக்கு வந்து சிவசுப்பிரமணியம் ஐயா அவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக அவங்க திதியை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தாருக்கும் நன்றிகள். எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். சித்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும். உண்ணாமலை பகுத்தோடைய ஆட்சி நல்லா இருப்பாங்க. என்ன பாட்டிய ஏன் போற வரவங்க எல்லாம் வம்பு வாங்கினுக்கிறா? நான் என்ன பண்ணேன்? கவலையே விட மாட்டேன். அந்த அம்மா போனாங்க. அந்த அம்மாவுக்கு சித்தி இவங்க வந்திருக்காங்க. சாவித்திரிக்கு அம்மா தான் நீ கேளுங்க. இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சாவித்திரி அம்மா தான் நீ. சாவித்திரி அம்மா. சாவித்திரியோட செல்லம்மா. சாவித்திரிக்கு அம்மா இவங்க. ரமணாஸ்வர் தான் இருந்தாங்களே. செல்லம்மா. ஆமா. விட மாட்டேன்றாங்க நம்மள வந்து. வெறும் கேள்விங்களா வந்து வேறாங்க. இங்க கேள்விங்களா வந்துடுறாங்க. என்ன பண்றது? உட்காருங்க. உள்ள போய் உட்காருங்க. உள்ள போய் உட்காருங்க. போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. செல்லம்மா, சாவித்திரி. போங்க. போங்க. நேரா போய் உட்காருங்க. நகர் நயினார் மண்டபம். நயினார் மண்டபம் மூகாம்பிகை. சாவித்திரி உண்மையிலே சாவித்திரிக்கு அம்மா தான் இவங்க. ஆமா. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க பொண்ணுங்களா? அது என்னன்னு தெரியல. நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? அந்த காலத்துல ஏன் எனக்கு ஒரு 12 வயசு. 12 வயசு பொண்ணு கிடையாது அது. இன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா போக்சோ சட்டத்துல போட்டிருப்பாங்க உங்க வீட்டுக்காரன். 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்களாம் பாட்டி. பாட்டி பேர் கோபாலன். நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 12. 12 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு உன்னையும் உங்க ஆத்துக்காரி ஜெயில உட்கார வச்சிருப்பாங்க. கோபாலன் இன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு காலத்துல இது என்ன வயசு? இப்ப 100 மேல இருக்க வயசு. 90. பேரு மீனாட்சி. அந்த காலத்துல அப்படிதான் உண்டுதான் அதெல்லாம். அதான் இப்ப 12 வயசு போட்டு கல்யாணம் பண்ண சொல்லலாம் பாப்பா. போக்சோ 7 வருஷம் 8 வருஷம் வச்சு விளாசிடுவாங்க. அப்ப வேற. அப்ப இந்த மாதிரி சட்டெல்லாம் இல்ல. பாட்டிய எப்படி இப்ப 12 வயசுல இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அம்மா எல்லாம் அப்பா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பண்ணிக்கத்தான் வேணும். ஆமா. அதான் முடியாது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பழக்கம் இல்ல. இப்பதான் அந்த மாதிரி பழக்கம் வந்துருக்கு.
இப்பெல்லாம் 12 வயசுனா நீ 7வது தான் பாட்டி படிப்ப. படிக்கவே பள்ளியிடமே அனுப்ப நீ மாட்டாங்க. படிச்சிருந்தா கூட 7வது தான் படிச்சிருப்ப. பள்ளியிடமே அனுப்ப அப்பெல்லாம் பள்ளிக்கூட படிக்காது சாமி. நல்லா தெரியுதா? கண்ணு நல்லா நல்லா தெரியுதா? லென்ஸ் வச்சுட்டு இருக்கேன். லென்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. கண்ணு நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா அது போறோம். பட்டத்தர சேனி. இது ஒரு என்ன ஊர் இது? கேளுங்க சொல்லும். என்ன ஊர் சாமி? நான் வேட்டவளம் வேட்டவலம். ஓ, பக்கத்து ஊர் தான். வேட்டவளம். சரி சரி. மூகாம்பிகை நகர் நயினார் மண்டபம். பசங்க எல்லாம் இருக்கிறாங்களா? பசங்க வெறும் பொண்ணு தான். சரி, ஏதோ ஒன்று இருக்கிறாங்களா? இருக்கா ஆ, நல்லா அது இருக்கா போதும். எல்லாரும். அது என்னமோ வந்துக்குது. அது மனப்போக்கு இறைய கொண்டாந்து வச்சுக்கிறான் போல இருக்குது. அதான் காரணம். ஆமா. தொப்பர் ஒரு குண்டா. குண்டனா அவன்மா ஒல்லியாகிற அவனை போய் குண்டன்ற நீ. குண்டா. ஏய், அண்ணா. அவன் எவ்வளவு ஒல்லியாகிற அவனை போய் குண்டன்ற நீ. அண்ணன் தான்டா பையன், அண்ணனா. அண்ணா. தங்கச்சி பாரு. அக்காலுக்கே வளகப்பு அத்தான் முகத்திலே புன்சிரிப்பு அக்கம் பக்கம் கலகலப்பு யாரே பார்த்தாலும் சுறுசுறுப்பு முத்து போல பவள கொத்து போல இன்னும் 3 மாதம் போனால் மகன் வீரப்பா 3 மாசம் போனா மகன் பிறப்பாளா? அக்காலுக்கே ஓ, அழகாப்ப பண்ற அக்காவுக்கா? சரி, 12 வயசுல கல்யாணம் பண்ண. ஆமா. எத்தனை வயசுல பெரிய பொண்ணு? பெரிய பொண்ணு செல்லமாவா? 12 வயசுல கல்யாணம் பண்ண. ஆமா. பெரிய பொண்ணு எத்தனை வயசுல பெற்று? செல்லமா இங்க வந்தாலே இங்க வந்தாங்க எனக்கு தெரியும். 12 வயசுல கல்யாணம் பண்ண. அவளுக்கு இப்ப 40 வயசு இருக்கு. 28 வயசு சொல்ல. உன் பேரனைக்கே 40 வயசா? ஆமா 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 ஆமா. ஏய், பாட்டி 12 வயசுல கல்யாணம் பண்ணிச்சான். அந்த காலத்துலலாம் அப்படிதான். எங்க ஆயாவே 12 வயசுல 12 கல்யாணம். வயசு 15 வயசுல கல்யாணம் ஆச்சு. 12 வயசுல கல்யாணம் பண்ணா அப்புறம் நீ வந்து படிக்கல கொள்ளல எதுவுமே இல்ல. படிக்கல தெரியல. இந்த ரேகை தான் வைப்பேன் எல்லாத்துக்கும். வீட்டுல சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன அப்ப அப்படின்னு கேக்குது. அதனால தான் நீ பரணி பொண்ணு பார்க்குறியா? சித்துக்கு வாத்துக்காருக்கு என்ன வயசு கல்யாணம் ஆகும்போது? எங்காத்துக்காருக்கு நான் ஒரு 22 இருக்கும். 22. ஓ. அதுக்கு பேர் தான் கோபால். ஆத்துக்காருக்கு 22 வயசு, உனக்கு 12 வயசு. ஏய், அந்த இது இருக்கு தெரியுமா? அப்பெல்லாம் 15 வயசு டிஃபரன்ஸ்ல கூட கட்டி கொடுப்பாங்க. 5 வயசுல கல்யாணம் பண்ணுறோம். ஏன் பாட்டியா? ஆத்துக்காருக்கு 22 வயசு, உனக்கு 12 வயசு. அந்த ஸ்டேஷன் இருக்கேன் அந்த பக்கம் ஒரு கோவில். என்ன கோவில்? மூகாம்பிகை நயினார் மண்டபம் அந்த பக்கம். அண்ணா அப்பெல்லாம் பூவே கிடைக்காது. என்ன சாப்பிடுச்சு பாட்டி? கேளா? ஆனா பூ மேல ரொம்ப ஏக்கமா இருக்குது. பூ ஆசையா இருக்குது, பூவே கிடையாது. அப்பெல்லாம் பூவே கிடைக்காதுதா. இப்போ பூ வைக்க கூடாதான். நான் பத்தியா? வச்சுக்க கூடாது. வச்சு கூடாதான். பின்ன ஆத்துக்கார் மேல போயிட்டாரு, நீ பூ வச்சாருன்னா அப்புறம் அதானே கேட்கறேன். ஆ? தீர்க்க சுமங்கலி. தீர்க்க சுமங்கலியா இருக்கும் போது வைக்கலாம். யாருக்காவது வைக்கலாம். நான் வச்சுக்க கூடாது பூ. அந்த பூ வச்சுக்கிறத பத்தி பூ காதுல வச்சுக்கோ. அந்த பூ வச்சுக்கிறத பத்தி ரொம்ப கவலை எனக்கு. ரொம்ப கவலையா இருக்கு. ஆசை, அவ்வளோ ஆசை பூ மேல. ஆனா வைக்க முடியல. தாழம்பூவும் சிலம்பு தண்டை தங்க தாழம்பூ பார்த்துருக்கேன். இப்போ இங்கே இருக்கா? இங்கே இருக்கா தெரியல. சாதம் ரசம் சாதமா? இட்லி இல்லையா? காலி ரசம் சாதம் சாப்பிட்டியா? கேசரி சாப்பிட வேண்டியதானே? கேசரி இருக்காடா அண்ணா? கொடுக்கலையா உனக்கு? சவா உட்கார் உட்கார் சாப்பிடலாம். போய் சாப்பிடலாவா? இல்லைடா அண்ணா. முன்னாடி உட்காந்துல புளி சாதம் சாப்பிட்றியா? ஏதோ ஒன்று புளி சாதம். சும்மா கொஞ்சம். வா கொஞ்சம் 6 பேர். பாட்டி, புளி சாதம் சாப்பிடவே இல்லையா ஒன்றும் நீ? இல்லைண்ணே புளிசாதான். இல்லை அது சரி வேண்டாம் போடும். கேசரி. கேசரி வேணா கொடு. கேசரி குடுமா. அது வேணா கொடுத்துட்டு ஒரு சாதம். சாதம் போட்டாச்சு போதும். போதுமா? போறேன் அக்கா. வந்தேன் இருந்தேன் வண்ணான் பழி கேட்டேன் அப்பொழுது ஐயா அம்மா தாயே சாப்பிடுமா. சாப்பிட்டு பாட்டு பாடு. பொழுது உங்களப்பா ஊட்டி விட்டார் காடுகளில் காடு மலைகள் எல்லாம். ஒரு மைக் ஒன்று போட்டு கொடுத்துறேன். மைக்கு நம்ம ஆண் பாடியும் கடை பாட்டி என்ன நன்னா இருக்கு பாடுறா அண்ணா. போடுறான் அண்ணா. போருமா? நன்னா இருக்கு. மீனாட்சி பாட்டி
நான் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. போடுறோம் அண்ணா, நல்லா இருக்கு. சரி சரி சாப்பிடுங்க. ஒன்றும் வேண்டாம், போதும். நீங்களாம் சாப்பிடலப்பா? சாப்பிடுங்க பப்பாளி. ஏன் சாதம் சாப்பிடலடா கண்ணா? ஏன்டா கண்ணா? எனக்கு காலையில் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். பப்பாளி பழம் இந்த இதை சாப்பிடுவேன். உடம்பு குறைக்கிறாங்க. ஏன் நல்லா தான் இருக்கு உடம்பு, அப்படி ஒன்றும் ரொம்ப குண்டா இல்லை. குண்டா இருக்க பாட்டி? அதெல்லாம் இல்லை, ரொம்ப குண்டாகவும் இல்லை, ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை, சாதாரணமாக இருக்கு. அப்படியா? அப்போ குறைக்க தேவையில்லையா? வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்டா. இதே மாதிரி இது போதும் கடவுளே, இருக்குமா? இதே மாதிரி கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா, பாண்டிசா போடுறோம் அண்ணா. சரி சாப்பிடு சாப்பிடு. வாத்துக்கார் எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரா? கத்தர் நல்லா இருப்பார், சின்ன வயசுலயே கல்யாணம் எனக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இங்க கொண்டு வந்த நீ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டேன் ரசம் சாதம். ரசம் சாதம் நல்லா இருந்தது. சாதம் தயிர் சர்க்கரை போட்டு குடித்தேன். அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அங்கே ஒரு கடை இருக்க, அந்தண்டி ஒரு கடையில் எப்போ பார்த்தாலும் தயிர் வாங்கி சர்க்கரை போட்டு குடிப்பேன். அந்த விளையாட்டு பிள்ளை கண்ணா கண்ணா கண்ணனா கண்ணனா என்ன கண்ணா? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவில பெண்களுக்கு எந்நேரம் ஓயாத தொல்லை. தென்னப்பழம் கொண்டு தருவான் பாதி. அவனுக்கு கல்யாணம் ஆகல. அவன் எப்படியோ பொண்ணா கண்ணனுக்கா? பாட்டி, சித்துக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னல, ஆமா. அவனுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். இவனுக்கு அவன் பொண்ணு பாரு. கண்ணனுக்கு கண்ணன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பாரு. சித்துக்கு இன்னும் 10 வருஷம் பொறுத்து பொண்ணு பாத்துக்கலாம். சரி, அப்போ பார்த்துக்கலாம்ல. பொண்ணெல்லாம் இப்பெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாளுங்க. அது என்னமோ அவளுக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணா கரெக்டு. ஆமாம், அதான் உண்மை. இப்பெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாளுங்க. ஒரு கோவில் நன்னா இருந்தது, நான் படுத்துன்னு இருந்தேன் அங்கே நன்னா இருந்தது. அதை என்ன இடிச்சு தள்ளிட்டான். கோயில் வச்சுட்டாரா? கோவில் நன்னா இருந்தது, நன்னா இருக்கும். பக்கத்தில் கிணறு நன்னா இருக்கும், படிப்படியாக இறங்குற மாதிரி. நீச்சல் தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பிட்டு நம்ம அப்புறம் பேசலாம். சாப்பிடு. சரி சாப்பிட்றேன். சரி அக்கா, நீ சாப்பிடல? சாப்பிட்டோம், நீ சாப்பிடு. சரி 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 அக்கா. சாவித்திரி, அதான் அவங்க பேர். அவங்க பேரும் சாவித்திரி தான். அதான்டா சாவித்திரி. வந்து சாவித்திரி மாமரத்தில் ஏறி ஒரு களையை போடுவான், நமஸ்காரம் பண்ணுவான். அப்போ அவன் தீர்க்க சுங்குதின்னு விடுவான். शिवय अमृत गंगो अरुणाचला